எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. சனி தற்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல அடுத்த ஒரு 2.5 ஆண்டுகள் சஞ்சரிக்க போகிறார். இந்த சனி பயிற்சியில முக்கியமா பாத்தீங்கன்னா, சனி 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட அந்த சனியினுடைய தாக்கமானது உங்களுக்கு மெல்ல மெல்லதான் தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பா இந்த ஆண்டினுடைய கடைசியில தான் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியுடைய தாக்கமே போராடத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும் உடனே சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய நிலையை விட குருவினுடைய நிலை, ராகு கேதுனுடைய நிலை அடுத்த ஒரு ஓராண்டுகள், குறிப்பா 2025 மே மாதம் முதல் 2026 மே மாதம் வரைக்கும் நன்றாக இருக்கு. சரிங்களா? நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம், நல்ல ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கு. ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்க போறார். குரு என்னதான் பாத்தீங்கன்னா சனி 4ஆம் இடத்துல குருவினுடைய ஆதிக்கங்கள் சற்று வலுவா இருக்கு. ராசி அதிபதி ராசியை பார்க்கறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க. எதையுமே பார்த்தீங்கன்னா எள்ளுனா எண்ணெயா இருப்பீங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு கொஞ்சம் வேகமா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. அதே மாதிரி ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அதிக பங்களிப்பு கொடுப்பீங்க. இந்த டைம்ல தான் நிறைய குருமாருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நிறைய கோயில்களுக்கு தொண்டு செய்வீங்க. ஒரு சில பேர் கோயில் கூட கட்ட ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்குள்ள அதிகமா நுழையக்கூடிய ஒரு காலகட்டம், அதிகமா ஆன்மீகம் உங்களை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. குறிப்பா கோயில்களுக்கே போகாதவங்க கூட இந்த நேரங்கள்ல, இந்த காலகட்டங்கள்ல, இந்த ஆண்டுல போக ஆரம்பிப்பீங்க. அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா குருவும் சனியும் உங்களை ஆட்கொள்வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது. பொதுவாக கேது திரிகோணம் ஏறினாரே பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டியை கொடுப்பேன். சரிங்களா? ஒரு வயதிற்கும் நீங்க பேசுகின்ற பேச்சுக்கும் நடந்து கொள்கின்ற விதத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க. ரெண்டாவது 3ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க. குறிப்பா கடன் தொல்லைகள் விலகும், செலவுகள் குறையும், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரிங்களா? உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப இடையூறு கொடுத்துட்டே இருக்காங்க. குறிப்பா வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களையே கார்னர் பண்ணிட்டே இருக்காங்க, உங்களே டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு அத்தகைய நபர்கள் அந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறி போயிடுவாங்க, அல்லது அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்களால ஏற்பட்டிருந்த தொல்லைகள் தற்போது விலகும். ரெண்டாவது, ஹெல்த் ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா உறுதியா உண்டுங்க. சரிங்களா? தனுசுல பிறந்தவங்க, குறிப்பா போராட்டத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, உறுதியா சரியாகும். ரொம்ப நல்லாவே வருவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஒரு எக்ஸைட்மெண்டோட லைஃப் கொண்டு போவீங்க. சரிங்களா? எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க. ரெண்டாவது, அடுத்த வருஷம் குறிப்பா 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா சனி குரு பார்வையினுக்குள்ள வந்துருவார். சரிங்களா? 8ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியை பார்ப்பார். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கும்போது மாணவர்களை பொறுத்த வரைக்கும், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். வேலை இல்லையா, கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியான ஒரு போஸ்ட்ல இருக்கேன் சார், என்னால பெர்மனண்டா அங்கேயே இருக்க முடியல, பணி நிரந்தரம் ஆக முடியல, பணி நிரந்தரம் ஆவேனா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும், நல்ல வருமானத்தை அமைச்சு கொடுக்கும், முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும், உறவுகளுக்கிடையே இருந்து கஷ்டங்கள் விலகும். சரிங்களா? நல்ல ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டு போவீங்க. சொந்த பந்தங்கள் முன்னாடி வாழ்ந்து காமிப்பீங்க. சரிங்களா? அதே மாதிரி வீடு கட்டுறது அல்லது வீட்டை ரெனோவேட் பண்றது அல்லது செகண்ட் ஹேண்ட்ல ஒரு காரு, பைக்கு, வாகனம் வாங்குறது, ஸோ இது சார்ந்த எல்லா முயற்சிகளுக்கும் 2026 வெற்றியை கொடுக்கும். 2025ல பாத்தீங்கன்னா என்ன நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சனி பயிற்சியில சனி 4ல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கல வேலை ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும்.
கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? கொஞ்சம் அலைச்சல்கள் சற்று கூடுதலாக இருக்கும். ஆனால் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சம்பாதிப்பீங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து உங்களோட விடாமுயற்சி என்றைக்குமே வந்து தோற்று போகாது. அதிகமான உழைப்பு நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே வருவீங்க. சரிங்களா? அதனால ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறீங்களா, முழு மனசோடு ஓடுங்க, ஜெயிக்க முடியும். சரிங்களா? சும்மா ஏனோ தானோன்னு வந்து முயற்சி பண்ணா ஜெயிக்க முடியாது. ஆனா 2026 நிறைய அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதிர்ஷ்டம் அப்படின்னு இந்த டைம்ல அதிர்ஷ்டத்தை விட ஹார்ட் ஒர்க்கை நம்புங்க. ஆனா 2026ல ஹார்ட் ஒர்க்கை விட அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமாகவே கை கொடுக்கும். சரிங்களா? அதுதான், அது ஓப்பனாக நீங்கள் சொல்லிடுறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே அமைந்து முடியும். நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே வரும். பயணங்களால் ஏற்றம், பயணங்களால் ஆதாயங்களை அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்ப வாழ்க்கை, தொழில் ரீதியா, வியாபார ரீதியா இரண்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியுடைய 2வது பகுதி தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. முதல் பகுதி சற்று சுமார் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.